மதிப்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் டிசம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கலாம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்கறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். சிம்ம ராசி நண்பர்கள், தற்போது உங்களுக்கு கண்டக சனி நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் படுற கஷ்டத்தை இந்த 2 1/2 வருஷத்துல பட்டு அனுபவிச்சுட்டு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த அளவுக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த கண்டக சனி காலகட்டங்கள் அப்படிங்கிறது மிகுந்த சிரமங்களையும், மனவேதனைகளையும், மன உளைச்சல்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில்லாத ஒரு தன்மையெல்லாம் இந்த காலகட்டத்தில நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு எப்பவுமே ஒரு மன விரக்தி, மன சஞ்சலம், மனவேதனைகள் அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குமே தவிர, ஒரு நெருக்கடியான மனநிலையை தான் இதுவரைக்கும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஒரு ஃப்ரீயான, ஒரு ஜாலியான ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நெறைய சிரமங்கள குடுத்து, பல விதத்திலேயும் நமக்கு ஒரு நெருக்கடியான பிரச்சனைகள குடுத்து, அது குடும்பத்திலேயா இருக்கட்டும் சரி, ஒரு வேலை வாய்ப்புல இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு பழக்கவழக்கத்துல இருந்தாலும் சரி, பயணங்கள் மூலியமா இருந்தாலும் சரி, நம்ம போற காரியங்கள் எடுத்த உடனே தொட்டது மாரி நடந்து முடிஞ்சா தானே நமக்கு ஒரு மனசு நிம்மதி கிடைக்கும். அந்த மாரியான ஒரு மூவ்மெண்ட்டே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல இருந்திருக்காது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு சிரமங்கள தான் நம்ம சந்திச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் நம்ம நெறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா, நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாரி யூடியூப் காணொளிகள்ல நெறைய சிம்ம ராசிக்கு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஆகா, ஓஹோன்னு சொல்லி நெறைய பலாபலன்கள சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிறபோது நல்லா தான் இருக்குது. ஆனா நடைமுறையில சாத்தியப்பட மாட்டேங்குது. அப்படியாக சில பேர் நினைச்சுட்டு இருக்கலாம். இதுக்கும் ஒரு காரணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு மாதம், வருஷம் அப்படிங்கிற இயக்கத்துல வருகின்ற கிரக அமைப்புகள வச்சு தான், பெயர்ச்சியினுடைய பலன்கள வச்சு தான் நம்ம சொல்றோமே தவிர, மத்தபடி சுய ஜாதகங்கள்ல நீங்க பிறந்தப்ப கிரக அமைப்புகள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது அந்த சுய ஜாதகத்துல பார்க்கணும். அதே மாரி உங்களுக்கு தற்போது யோக தசைகள் நடந்துகிட்டு இருக்குதா? என்ன விவரம்? சாதகமான தசை, தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்ப சொல்லக்கூடிய பலன்களும் நமக்கு நடக்கக்கூடிய தசை புத்திகளின் அடிப்படையில கொஞ்சம் மேட்ச் ஆகி வரும். அது இல்லாம நாம நடக்கலையே அப்படின்னு சொல்றதுல அந்த தசாபுத்திகள் மேட்ச் ஆகாம இருக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 10, 30 வருஷ காலங்களா கூட கஷ்டகாலங்களா இருந்திருக்கும். சில பேருக்கு ஒரு 10 வருஷம் மிக நெருக்கடியான பிரச்சனைகள்ல இருப்பாங்க. சில பேருக்கு இந்த ஒரு 2 1/2 வருஷமாவே கடுமையான போராட்டமா இருக்கும். வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு எக்கச்சக்கமான பின்னடைவுகள நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு சுய ஜாதகத்தை நம்ம தெளிவா ஆய்வு பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கலாம். இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது கோச்சார கிரகங்கள் அடிப்படையில சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தசை தசாபுத்தின் அடிப்படையில கரெக்ட்டா மேட்ச் ஆகி வந்துச்சுன்னா, அந்த சிம்மராசி நண்பர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு இதில் சொல்லப்படுகின்ற பலன் கரெக்ட்டாக மேட்ச் ஆகி வரும். சரிங்களா? இப்ப நம்ம பலன தெரிஞ்சுக்கலாம். இந்த டிசம்பர் மாதத்த பொறுத்தமட்டில சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கனால், நம்ம ஒரு மன விரக்தியிலிருந்து நம்ம விடுபட போறோம். அதாவது இதுவரைக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு மனநிலை இருக்கும் பார்த்தீங்களா? என்ன செய்யலாம்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே! ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதே! என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி, நீங்க ஒரு மனக்குழப்பத்தில இருப்பீங்க தெரியுமா? அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது ஒரு நீங்கக்கூடிய அமைப்பில இந்த மாசம் உங்களுக்கு தொடக்கத்திலேயே இருக்குது. காரணம், இந்த மாசத்துல உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரியனும், உங்கள் தனவாக்கு குடும்ப அதிபதியான புதனும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணித்து, அவர் 10ஆம் இடத்தை சூரியன், புதனும் சேர்ந்து பார்க்கின்ற பொழுது, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த சூரியனையும், புதனையும் பார்க்கின்ற பொழுது, அற்புதமாக நல்ல ஒரு சுக பலன்களை, சுப பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ எதிலயுமே ஒரு முன்னோடியாக, முதன்மையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுடைய வாக்கு வன்மை அப்படிங்கிறது பொது இடங்கள்லயும் சரி, வேலை செய்ற இடங்கள்லயும் சரி, குடும்பத்திலயும் சரி, கொஞ்சம் சொன்னா கேட்டுக்கிற மாரி ஆப்போசிட்ல இருக்கவங்க, நம்ம சொன்னா கொஞ்சம் கேட்டுக்குருவாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்புல தான் இந்த மாசம் உங்களுக்கு தொடங்கப் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நேரத்துல தான் உங்களுக்கு ஒரு ஆளுமை பவர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்போ ரொம்ப நாளா நம்ம என்ன நெனச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம சொல்வாக்க யாருமே மதிக்க மாட்டேன்றாங்களே, நாம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு பேசுறாங்களே, அப்படிங்கிற மாரியான ஒரு குழப்பத்துல தான் இருந்திருப்பீங்க. இப்போ அந்த குழப்பம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆக போறோம். அந்த பிரச்சனையிலருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆக போறோம். நம்ம வாக்குக்கு அங்க ஒரு மரியாதை இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலைய நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதத்தினுடைய ஓப்பனிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஒரு நல்ல மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபட போறோம்.
அதற்கு அப்புறமா நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது துரிதமாக செயல்பட போகுது. அப்போ இதுவரைக்கும் தடை தாமதப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும், அத செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்புல நமக்கான மனம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா செயல்பட்டுட்டு இருக்கும். ஆக நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த டயத்துல வந்து நடந்து ஈடேறக்கூடிய அமைப்புல நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்துல சூரியன் 5ஆம் இடத்திற்கு வருகின்ற பொழுது, நிச்சயமா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வர்றாரு. அது குரு பகவானுடைய வீட்டுக்கு வர்றாரு. இந்த இடத்துல நீண்ட நாட்களாக சிம்ம ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதற்கான பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புல நமக்கு நிச்சயமாக இருப்போம். அப்போ அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பலாபலன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். திருமண காரியங்களுக்காக நாம பேசி முடிக்கப்பட்ட வரன்கள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் செட் ஆகக்கூடிய அமைப்புல இருக்கும். அது கூடிய சீக்கிரம் எல்லாம் பேசி தட்டு மாத்தக்கூடிய அமைப்புல நம்ம நிச்சயமாக இருப்போம். புரியுதுங்களா? அதே மாரி அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மண், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நேரங்களில் அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்க வந்து ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு புதுசா கட்டுன வீட்ட வாங்குறீங்க, இல்ல வீடு கட்ட போறோம், அதுக்காக ஒரு பிளாட்ட வாங்குறோம். இப்படியாக நெறைய விஷயங்கள் நீங்க செஞ்சுகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த விஷயங்களான டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக பாருங்க. ஏன்னா, இந்த காலகட்டத்தில கண்டக சனி அப்படிங்கிறது 7ஆம் இடத்திலிருந்து நடத்தக்கூடிய வந்து 7ஆம் இடத்தின் மூலியமாக நண்பர்கள், வெளிவட்டார பழக்கவழக்க தொடர்புகள் அப்படி என்னதான் நீங்க வந்து ரொம்ப குளோஸா பழகுனாலும், அங்க தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக நடக்கும். சில நேரங்கள்ல அவங்களால தான் நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப யாரு எப்படி பேசினாலும், வாக்கு வன்மையில நாம தான் கொஞ்சம் தெளிவா பார்த்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்து நீங்க ஒரு மூவ் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த நேரங்கள்ல உங்களுக்கு கடுமையான உழைப்பின் மூலியமாக நம்ம முன்னேறக்கூடிய டைம். அப்போ உழைப்பு தான் மூலதனம் அப்படிங்கிற மாரியான ஒரு அமைப்புல நம்ம இருப்போம். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்த நம்ம பெறக்கூடிய அமைப்பிலும் நிச்சயமாக இருப்போம். நெறைய வேலை செய்ற இடங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து வொர்க் பிரஷர் அதிகமா இருந்திருக்கும். அந்த வொர்க் பிரஷர் அப்படிங்கிறது இந்த மாசம் கொஞ்சம் குறையும். கொஞ்சம் குறைஞ்சு, கொஞ்சம் ரிலாக்ஸா வேலை பார்த்துட்டு வரக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. சில பேருக்கு வந்து இடமாற்றங்கள், பணியிட மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அந்த பணியிட மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு புரமோஷன மையமா வச்சு தான் நடக்கும். அப்ப அந்த புரமோஷன் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அதுக்கான புரமோஷனுக்கு தகுந்த மாரி சம்பள உயர்வு அப்படிங்கிறது மன திருப்தி அடையக்கூடிய நிலையில இருக்கும். புரியுதுங்களா? அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இடம் விட்டு இடம் பயணங்கள், அதாவது இடமாற்றம் பண்றோம் பார்த்தீங்களா? அதுக்காக எடுக்கக்கூடிய பயணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு ஒரு அலைச்சலா இருக்கும். அந்த டயத்துல கொஞ்சம் பொறுமை, நிதானமாக நாம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கடைப்பிடிச்சுக்கலாம். அப்போ பொறுமை, நிதானமாக இருந்து விட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த போற காரியம் அப்படிங்கிறது பொறுமையா, நிதானமாவே செயல்படும். எடுத்த உடனே நடக்காட்டியும் கூட பொறுமையாவாவது நமக்கு செயல்படும். இதனால வந்து அந்த காரியம் வேகமா நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி, அந்த பயணங்கள் நமக்கு அலைச்சல் குடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு விரக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே. மற்றபடி வந்து புதிதாக அறிமுகம் ஆகக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா பார்த்து பழகிக்கங்க. பேச்சுவார்த்தைகள கொஞ்சம் அளவா வச்சுக்கங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க எந்த சூழ்நிலையிலும் மற்றவரால வந்து நாம ஏமாத்தப்படக்கூடாது. நம்ம எப்பவுமே வெனாவா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம். ஆனால் சூழ்ச்சி தந்திரத்தோட உங்ககிட்ட நல்லா நைஸா பேசி உங்கள காரியம் சாதிப்பாங்க. இந்த சிம்மராசி நண்பர்கள் உங்களை பொறுத்தமட்டிலும் என்னன்னு கேட்டா, இந்த அன்புக்கும், பாசத்துக்கும் கட்டாயம் நீங்க கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அமைப்பில இருப்பீங்க. அப்போ உங்க வந்து மனசு டச் ஆகுற மாரி யாராவது பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா உங்க மனசுல இடம் குடுத்துருவீங்க. அதான் இந்த சிம்மராசிக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். அப்ப என்னதான் நம்ம வந்து ஒரு காட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும், வீட்டுக்குள்ள நம்ம வந்து பாசத்துக்கு அடிமைன்ற மாரி நம்மளுடைய வாழ்க்கை. இல்லையா? நிச்சயமா. இதனால தான் நெறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதனாலேயே நெறைய இடங்கள்ல நம்ம பாதிக்கப்படுறோம். இதனாலேயே நெறைய வாக்குகள் குடுத்து நம்ம மாட்டிக்கிறோம். இதனாலேயே உதவி செய்ய போய் நெறைய உபத்திரங்கள வந்து நம்ம அனுபவிச்சுக்கிறோம். இப்படியாக மத்தவங்கள் மூலியமாக நம்ம அதிகமாக கண்மூடித்தனமாக வைக்கின்ற பாசம், நம்பிக்கைகள் இதனால தான் நம்ம பாதிக்கப்படுறோம். அதனால தான் மற்றவங்க நம்மளுடைய வீக்னஸ் பாயிண்ட்ட புரிஞ்சுகிட்டு சர்வ சாதாரணமா நம்மள ஏமாத்த ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாரி இந்த இடத்துல நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த மாசம் நீங்க உணர்ந்து கரெக்ட்டா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க யார் மூலியமாவும் ஏமாத்தப்பட போறது கிடையாது. நம்பிக்கை துரோகமும் உங்களுக்கு வராது. அந்த மாரி உங்கள வந்து பார்த்தாலே மத்தவங்க பார்த்தா, இப்ப இந்த இந்த மாசம் வந்து இவங்ககிட்ட எதுவும் பேசினாலும் கொஞ்சம் ஆள் பார்த்தா ஒரு விகாரமா தெரியிறாங்களே! இவங்ககிட்ட நம்ம நைஸா பேச முடியுமா? எடுக்க முடியுமா? எப்படி மூவ் பண்றது? அப்படின்னு கொஞ்சம் பயந்து பயந்து பேசக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் நீங்க வந்து உன்னிப்பா கவனிக்கக்கூடிய விஷயம். மத்தபடி வந்து இந்த மாசத்த பொறுத்தமட்டிலும் அரசு சார்ந்த துறைகளுக்காக வேலைகளுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். அந்த போட்டித் தேர்வுகள் எழுதி நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற அமைப்புல நெறைய பேர் இருப்பாங்க. அதற்கான வாய்ப்புகளும் இந்த மாசம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் மனசுல மட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு ரிலாக்ஸா மட்டும் வச்சு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா,
சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைகள்லாம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சக்ஸஸ் மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் நமக்கு கிடைக்கும். மற்றபடி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 10ஆம் இடத்தில் குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் பதவி உயர்வை கிடைத்தாலும், அந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு எப்பவுமே நம்ம எவ்வளோதான் கடுமையாக உழைச்சாலும் எடுத்தாலும் மற்றவங்க வந்து நமக்கு வந்து அந்த சப்போர்ட்டிங்ன்றது பண்ண மாட்டாங்க. நம்முடைய வேலையை வந்து பாராட்ட மாட்டாங்க. பாராட்டி பேச மாட்டாங்க. நம்மள வந்து எப்பவுமே கீழ இறக்கணும் மாரி நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதனாலேயே ஜோதிடத்தில என்ன சொல்லிங்கன்னா, 10ல் குரு இருந்தால் பதவிக்கு ஆபத்துன்ற மாரியான ஆனா பதவிக்கு ஆபத்து நாம கரெக்ட்டா தான் இருப்போம். நம்ம உடன் இருப்பவர்களால் தான் நமக்கு இடைஞ்சல் அப்படிங்கிறது வரும். இதனாலேயே நம்ம அந்த வேலைய விட்டு போக வேண்டிய கட்டாயம் வந்து இடமாற்றம் ஆயிரும். இந்த இந்த இடத்துல நம்ம வேலை செய்யக்கூடாது. வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிரலாம். அந்த மாரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் நெறைய சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாசம் வரும். உறவுகள் கிட்ட வந்து எப்பவுமே இந்த மாசம் முழுவதும் கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள குறைச்சுக்கங்க. ஏன்னா, உறவுகள் அப்படிங்கிறது இந்த மாசம் பொறுத்தமட்டிலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்காது. சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்க கைய ஊண்டி தான் நீங்க எந்திரிக்கிற மாரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாரி அந்த உறவுகள் சப்போர்ட் பண்ணாட்டியும் உங்களுக்கு உபத்திரத்தை குடுக்கக்கூடிய அமைப்பில இருப்பாங்க. நிச்சயமா மறுபடியும் உங்ககிட்ட ஏதாவது வாங்கணும், எடுக்கணும் அப்படி மாரியான ஒரு மூவ்மெண்ட்ல இருப்பாங்க. நீங்க வந்து அதுக்கு நீங்க ஆளாயிராதீங்க. புரியுதுங்களா? அப்போ உங்க பணம், பொருள் அப்படிங்கிறத கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கங்க. தனக்கு வச்சுக்கிட்டு தான் தானம் பண்ணணும் அப்படிங்கிற மாரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். சிம்மராசிக்காரங்கள பொறுத்தமட்டும் கேட்டத உடனே வாரி குடுத்துட்டு, ஏதோ சொல்லி பொது சேவை செஞ்சுரு, அத செய்றேன், இத செய்றேன்னு சொல்லி வாரி குடுத்துட்டு, கடைசியில நாம வந்து வெறுங்கையோட தான் இருப்போம். இது குடும்பத்திலயும் பாருங்க, வெளி வட்டாரத்திலயும் பாருங்க. நீங்க யார்கிட்ட பழகுனாலும் இந்த மாரியான ஒரு இழப்பீடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சர்வசாதாரணமா வந்துரும். அதே மாரி இந்த மாசத்த பொறுத்தமட்டில கண்டிப்பாக உடல் உபாதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கரெக்ட்டா எடுத்துக்கங்க. அதாவது ஏதாவது ஒரு உடம்புல ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராப்ளத்த உடனே சரி செய்யக்கூடிய அமைப்புல நீங்க நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். இந்த கை வலி, கால் வலி இருக்கிறவங்க, மேக்ஸிமம் வந்து இந்த டயத்துல இந்த கால் வலி அப்படிங்கிறது நெறைய நண்பர்களுக்கு வந்து இருக்கும். அதே மாரி இந்த முதுகெலும்பு, முதுகு தண்டுவடங்கள், எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நெறைய நடக்க விடாத மாரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கும். கால் நீட்டி மடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த மாரியெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க உன்னிப்பா கவனிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய கண்டக சனி சனி வேற வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. கொஞ்சம் நமக்கு ஒரு புரமோஷன் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குது. நெறைய மன அழுத்தம், மன உளைச்சல் அப்படிங்கிறதுல விடுபட்டு, நெறைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் நாம வெளியில வரப்போறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி போனால் என்ன அப்படிங்கிறத நான் நெறைய வீடியோக்குள்ள குடுத்துருக்கேன். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது உங்களுடைய எதிரி மறையப் போறார் அவ்வளவுதான். அப்போ எதிரி மறைஞ்சா நமக்கு லாபம் தான். எதிரியோட பலம் இழந்தா நமக்கு லாபம் தான். அப்போ இந்த கண்டக சனி மட்டும் தான் அவர் பவர்ஃபுல்லா இருக்கிறாரே தவிர, அஷ்டம சனி அவர் பவர் இழந்த நிலையில தான் இருப்பாரு. அது குருவானுடைய வீட்ல இருக்க போறாரு. சிறப்பான நல்ல பலனே கிடைக்கும். வெளிநாடு, தூரதேச பயணங்கள் மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் இருக்கும். சிம்மராசி நண்பர்களை பொறுத்தவரை வெளிநாடு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இந்த டயத்துல உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். எதிர்பாராத திடீர் தனவரவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குங்க. இந்த மாசத்துல. இந்த டிசம்பர் மாசத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு பண வரவு அப்படிங்கிற நிச்சயமா இருக்கும். நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் கூட அந்த நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புல நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே. இப்படியாக இந்த மாசத்தை பொறுத்த மட்டும் நிறைய உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுனால, நீங்க வந்து மன விரக்தி, மன அழுத்தத்திலிருந்து நம்ம வெளியில வந்து சந்தோஷமா இருக்க போறோம் அப்படிங்கிறதா. அப்போ நமக்கான மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த மாசம் கட்டி காக்கப்படுது அப்படிங்கிறது தான். அப்ப யாருக்காகவும் நம்ம தலை நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதையும் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்காவது, எதுக்காவது நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இந்த ஃபீலிங் தான் நம்மள மைனஸ் ஆக்குது. ஆக போனதெல்லாம் போய்க்கிட்டே இருக்கும். யார் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, நம்ம பாதையில நம்ம போய்க்கிட்டே இருப்போம். யாருடைய உதவியும் நாட வேண்டிய அவசியமே கிடையாது. யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய வேலைய நீங்க கரெக்ட்டா பக்காவா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. இந்த மாசம் உங்களுக்கு பொறுத்தமட்டில நல்ல பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் தான் நெறைய கிடைக்குமே தவிர, நெகட்டிவான வாய்ப்புகள் குறைவு. சனி வக்ர நிவர்த்தி. ஓகே. ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாரி. அப்போ நமக்கு ஒரு நல்ல மனநிலையில நாம இருக்க போறோம் நண்பர்களே. இந்த டிசம்பர் மாசம் நெறைய சுப பலன்களை நாம சந்திக்க போறோம். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.